இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான வீடியோ. 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் பெண்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஆண்களும் பார்க்கலாம். ஏன்னா இதை சொல்ல போறது நானு பெண்களுக்கு மட்டும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களாகி நீங்க உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், உங்க சிஸ்டரா இருக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், இந்த பிரச்சனைங்க அவங்களுக்கு வரும்பொழுது நீங்க ஃபர்ஸ்டா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால ஆண்களும் இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 40 வயசு ஆனாலும் நான் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திடுறோம். வெளிநாட்டுல எல்லாம் 60 வயசானா கூட வயசானவங்கன்னு சொல்றது கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் 40ல 45 வயசு ஆயிட்டாலே உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க, நம்ம வெளி சொசைட்டிலும் சொல்றாங்க. உங்களை பார்த்து யாராச்சும் எனக்கு உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு வயசு ஆகல, 40, 45, 50ன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான். நான் எப்பவும் மாதிரி இருக்கேன், ஹெல்தியா இருக்கேன், எங்கா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எப்ப தெரியுமா ஒருத்தவங்க வயசாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண வைக்கும்? அவங்களுக்கு எப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வருதோ அப்பதான் அவங்களுக்கு எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்தியா இருக்கிறவன் 60 வயசானாலும் வயசாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. 40 வயசுன்றது ஒண்ணுமே கிடையாது. அந்த 40 வயசு வரைக்கும் நீங்க இத்தனால வாழ்ந்தது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த 40 வயசு வரைக்கும் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இனி பிராக்டிக்கலா கொண்டு வந்து எனிவே இப்ப 50 வயசு ஆயிடுச்சு, 45ல இருந்து 50 வயசு ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, எனக்கு இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்க சொல்றது ஈஸியா சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நிறைய மாற்றங்கள் வரும், ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், சில டெஃபிஷியன்சி வரும், அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, எல்லா விதமான டெஃபிஷியன்சியும் வரும். இதன் மூலமாக முடி கொட்டுறது, ஐப்ரோ கொட்டுறது, அப்புறம் டயர்ட் ஆகுறது, சாப்பிட முடியாதது, இது போல சில நிறைய பிரச்சனைங்க இந்த 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் கண்டிப்பா வரும். எலும்பு தேய்மானம், அப்புறம் எரிஞ்சு விழுறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இதனால மத்தவங்க கிட்ட ஒண்ணுமே ரீசன் இல்லாம நம்ம கோவப்படுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் 40ல இருந்து 45 வரைக்கும் பெண்களுக்கு ஏற்படுறது. ஏன்னா இதுதான் ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம். இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, முட்டி வலிக்குது, எலும்பு தேஞ்சிருச்சு, அயன் டெஃபிஷியன்சி, முடி கொட்டுது, டயர்ட் ஆகுது, என்னால சாப்பிட முடியல, இப்படி எல்லாம் பேசுறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது கரெக்ட் டைம்ல கரெக்டா பேலன்ஸ்டா சாப்பிடுங்க. சில டயட்ன்ற பேர்ல சில எக் டயட்னு எடுக்கிறாங்க, எக்கை மட்டுமே சாப்பிடுவாங்க. சோ உங்களுக்கு கிடைக்கிறது அந்த புரோட்டீன் மட்டும்தான். மத்த எனர்ஜி கொடுக்க வேண்டிய விட்டமின்ஸ் எல்லாம் நீங்க விட்டுறீங்க. ஆனா டயட்ன்ற பேர்ல நிறைய பேரு ஹெல்த கெடுத்துக்கிறாங்க. அதுலயும் கவனமா. ப்ரீ மெனோபாஸ் அந்த சிண்ட்ரம்ல சிலருக்கு ப்ளீடிங்கே வராது, பீரியட்ஸே வராது. அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிட்டு நிறைய வெயிட் போடுவாங்க, ஓவர் ஒபிசிட்டி ஆயிடுவாங்க. அடுத்த குரூப் ஓவர் ப்ளீடிங் ஆகும். அதனால அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு ஹெச்பி கம்மியாயிடும், அனிமிக் ஆயிடுவாங்க, அயன் கம்மியாயிடும். உங்களுக்கு தேவையான இந்த டெஃபிஷியன்சிக்கு தேவையான உணவுகளை உங்க உணவுல உங்களுக்கு கிட்ட என்ன கிடைக்குதோ, உங்க வீட்டுல என்ன கிடைக்குதோ அதை நீங்க சேர்த்துக்கும் பொழுது, கரெக்டா சாப்பிடும் பொழுது கண்டிப்பா உங்க எல்லா ஹெல்த் இஷ்யூஸுக்கும் நீங்க கண்டிப்பா அதை சரி பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முட்டி வலிக்குது அப்படின்னா கால்சியம் கம்மியா இருக்கும். அதனால அந்த கால்சியம் உள்ள ஃபுட்டா பார்த்து நீங்க சாப்பிடுங்க. நீங்க முட்டையை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க முட்டிக்கு, உங்க முடிக்கு, உங்க ஸ்கின்னுக்கு அதுக்கெல்லாம் விட்டமின்ஸ் கிடைக்காம நீங்க உடம்பு கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ்ல அவஸ்தைப்படும். அதனால உங்க உடம்புக்கு என்ன தேவையோ, உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு, உங்க டெஃபிஷியன்ஸுக்கு, உங்க உடல் குறைபாடுகளுக்கு என்ன அவசியமோ அது என்னன்றது முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப ஓவர் ப்ளீடிங் ஆகும்போது அப்படியே நீங்க வீட்லயே இருந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா டயர்ட் இருக்கும், சோர்ந்து போவீங்க, ஒரு வேலை செய்ய முடியாது. ப்ளீடிங் ஆச்சு, ஒரு 1 வீக் தான் உங்களுக்கு ப்ளீடிங் ஆகணும், அதுக்கு மேல 10-15 நாள் ஆயிடுச்சுன்னா நீங்க போய் டாக்டரை பார்த்து அவங்க அயன், ஹெச்பி எல்லா பிளட் டெஸ்டும் பண்ணி உங்களுடைய டெஃபிஷியன்சி என்னன்னு பார்த்து அவங்களும் சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இங்க நான் சொன்ன இந்த வீடியோவில் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 40 வயசு வரைக்கும் இருந்தது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனிமே நீங்க வாழ போறதுதான் வாழ்க்கை. அது உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு 40 வயசுல நீங்க என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் லாஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய பிரச்சனைங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு 40 வயசுக்கு மேலதான் நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க ஒரு பவர்ஃபுல் லேடியா இனி வாழ ஆரம்பிங்க. 40 வயசுல நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் அந்த 40 வயசுல 45 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஹெல்தியா வைக்கும். நீங்க 40ல 45 வயசுக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்களை 60 வயசுல இருந்து 70 வரைக்கும் ஹெல்தா வைக்கும். அதனால ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. என்னென்ன சாப்பிடும், உங்களுக்கு ஒரு சிம்டம் இப்போ ஓவர் ப்ளீடிங் ஆயிட்டு ஹெச்பி கம்மி ஆயிடுச்சு, லோ ஆயிடுச்சுன்னா, அயன் லெஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற ஃபுட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல கால்சியம் டெஃபிஷியன்சினா விட்டமின் டி, கால்சியம் அதுக்கேற்ற ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஹேர் லாஸ் ஆகுது, எனக்கு முடி சிலருக்கு ஐப்ரோ எல்லாம் ஃபால் ஆயிடும்,
ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற ஃபுட்டை எடுத்துக்கோங்க. சில சில நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது போல நம்ம சில மாற்றங்கள் வீட்லயே உட்காந்து போர் அடிக்காம, வீட்லயே உட்காந்து மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ்ல வைக்காம, நீங்க வந்து சில உங்க மைண்டை டைவர்ட் பண்றதுக்கான சில காரியங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதை நீங்க பண்ணலாம். ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரம்ல அவங்க கஷ்டப்படுறது இவர் யாருக்குமே அது சொல்லால வந்து கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் உடம்புல. இந்த ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரம் வெரி 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 ப்ராப்ளமேட்டிக் ஒன். ஏன்னா அவங்களால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்படி இது ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் உணர்றாங்க. கண்டிப்பா நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க.